காய்ஸ் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ் ஹைதராபாத் நுங்கப்பாக்கம் பிரான்ச்சுக்கு வந்திருக்கோம். சரின்னு ஒரு இஃப்தார் ஆர்டர் பண்ணோம். அவங்களும் டைனிங் எடுத்து வந்து வச்சுட்டாங்க. பிளேட்லேயே பார்த்தீங்கன்னா 65 அண்ட் சமோசா முன்னாடி எடுத்து வந்து வச்சுட்டாங்க. சரி ஓகே நான் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தேன். இல்லை ப்ரோ நானே ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவங்க வந்துட்டு பல்பி ஆரஞ்ச், காம்ப்ளிமெண்ட்ரி வாட்டர் பாட்டில், டிஷ்யூ பேப்பர், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டேட்ஸ் ஃபைனலாக சாப்பிட்றதுக்கு, அண்ட் தென் நோம்பு கஞ்சி நம்ம ஃபேவரட்டான நோம்பு கஞ்சி எடுத்து வச்சாங்க. அண்ட் தென் ஃப்ரூட் சாலட், ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபேவரட் சிக்கன் பிரியாணி எடுத்து வச்சாங்க டைனிங்கில். நம்ம கேமராமேன் பார்த்திங்கன்னா நான் தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவேன் வச்சு சமோசா வாயில் வச்சான். சூப்பராக இருக்குன்னு சொன்னான். அப்புறம் நானும் பசி தாங்க முடியல, சரி ஓகே நோம்பு கஞ்சி ஓப்பன் பண்ணுறேன். கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஓப்பன் பண்ணோம். அப்புறம் ஓப்பன் ஆன உடனே எடுத்து வாயில் வச்சேன் பாருங்கள். உண்மையாக சொல்கிறேன் நல்லாவே இருக்குங்க நோம்பு கஞ்சி நம்ம எஸ்எஸ் ஹைதராபாத்தில். சரி ஓகே நெக்ஸ்ட் டிஷ்ஷு போகலான்னு சொல்லிட்டு நம்ம சிக்கன் 65 ஓப்பன் பண்ணியாச்சு. 2 பீஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்ம சேலட், ஃப்ரூட் சேலட், கிரேப்ஸ், பப்பாயா எல்லாமே போட்டு இருந்தது. அதையும் நம்ம சாப்பிட்டோம், நல்லாவே இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபைனலாக சாப்பிட்டேன் பிரியாணி. ஆனால் பிரியாணி சும்மா சொல்லக்கூடாதுங்க, எஸ்எஸ் ஹைதராபாத் டேஸ்ட் எப்போவுமே குறையவே இல்லை. நாங்கள் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி நுங்கம்பாக்கம் பிரான்ச்சில் இருக்கோம். இன்னும் நோம்பு முடிகிறதுக்கு 3 நாள் தான் இருக்குது. நம்மக்கிட்டேயும் இஃப்தார் பாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சீக்கிரமாக வந்து கிராப் பண்ணிக்கலாம்.